أعوذ بالله من الشيطان الرجيم ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه سيجزون ما كانوا يعملون. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்தவனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிக்கொண்டு அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் அல்லாஹுவை ஏற்று அவனுக்கு சுஜூது செய்யக்கூடியவர்களாக தெரிவு செய்திருக்கின்றான். இதற்காக நாங்கள் முதலில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டிய அடிப்படை கொள்கைகளில் பல அம்சங்களை இஸ்லாம் சொல்லி காட்டிருக்கின்றது. அந்த அடிப்படை கொள்கைகளில் ஒன்றுதான் அல் அஸ்மாஉ வஸ் சிஃபாத். அல்லாஹு தஆலாவுடைய பெயர்களையும் பண்புகளையும் எவ்வாறு ஈமான் கொள்வது. அல்லாஹு தஆலாவுடைய பெயர்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கக்கூடியவைகள், ரசூலுல்லாஹ் சொன்னவைகள், இவைகளை நம்பும் விதங்களை இஸ்லாம் அடிப்படை கொள்கையில் ஒன்றாக சேர்த்திருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே அதிகமான இடங்களில் அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி காட்டுகின்றான். குல் இதுல்லாஹ வ இதுர் ரஹ்மான் ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. நீங்கள் ரஹ்மான் என்று அழையுங்கள் அல்லது அல்லாஹ் என்று அழையுங்கள், எவ்வாறு அழைத்தாலும் அவனுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கின்றன, அழகிய பெயர்கள் இருக்கின்றன என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா இஸ்ராவிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இவ்வாறு அல்லாஹ்வுடைய பெயர்களை ஆங்காங்கே அல்லாஹ் தன்னுடைய பெயர்களையும் பண்புகளையும் வர்ணித்து சொல்வதை நாங்கள் காணுகின்றோம். தன்னை பற்றி அல்லாஹ்வை அறிமுகம் செய்வதை நாங்கள் காணுகின்றோம். அல் லத்தீஃப் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல் ஹபீர் என்று தன்னை அறிமுகம் செய்து காட்டுகின்றான். அல் ஹாலிக் என்று சொல்லி தன்னை அறிமுகம் செய்கின்றான். அல்லாஹ்வுடைய பெயர்களை அல்லாஹ் தஆலா சமூகத்துக்கு சொல்லி அவருடைய பண்புகளையும் அவருடைய குத்ரத்துகளையும் விளங்குமாறு நமக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் காணுகின்றோம். ஒரு இடத்திலே சூரா ஹஷ்ருடைய 24வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் போது ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரிஉல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ் தஆலா ஹாலிகாக இருக்கிறான், படைக்கக்கூடியவனாக இருக்கிறான், பாரி உயர்ந்தவனாக இருக்கிறான், அல் முஸவ்விர் வடிவமைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று தன்னுடைய பெயர்களை பண்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதனை ஒரு மனிதன், ஒரு முஃமின் உண்மையாக தன்னகத்தை கொண்டு அதனை விளங்கும் போதுதான் ஈமானில் ஒரு பூர்த்தியான நிலையை அடைகிறான் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நாங்கள் எவ்வாறு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த ஏகத்துவ கலிமாவை மொழிந்திருக்கிறோமோ, இவ்வாறு அல்லாஹ்வுடைய இந்த பெயர்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல் ஹாலிக் என்ற பெயரை லா ஹாலிக இல்லல்லாஹ், படைப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா முஸவ்விர இல்லல்லாஹ், வடிவமைப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை ஒருவன் விளங்கும் போது அல்லாஹ்வை பற்றி எந்த குறையும் பேச மாட்டான். முஸவ்விர் என்பது வடிவமைப்பவன், உலகத்திலே யாரை எவ்வாறு எந்த நிலையில் படைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுக்குரிய வேலை. இதனை அந்த லா இலாஹ இல்லல்லாஹோடு வைத்தவன் விளங்கினானாக இருந்தால், லா முஸவ்விர இல்லல்லாஹ், வடிவமைப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று விளங்கினவன் அங்கவீனமாக ஒருவன் கிடைத்து விட்டால், ஏன் அல்லாஹ் இவ்வாறு செய்தான், என்னை ஏன் அல்லாஹ் இவ்வாறு படைத்தான் என்று குறை கூற மாட்டான். முஸவ்விருக்கு தகுதியானவன் அல்லாஹ். லா ஹாலிக இல்லல்லாஹ், படைப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை ஒருவன் விளங்கினானாக இருந்தால் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் குறை கூற மாட்டான். இதனைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய பெயர்களையும் பண்புகளையும் நாம் ஈமானியத்தில் ஈமான் கொள்ள வேண்டிய ஒன்று, ஒரு அம்சமாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை சொல்லும் போது இவ்வாறான ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் தஆலாவுக்கு 99 பெயர்கள் இருக்கின்றன. மன் அஹ்சாஹா தஹலல் ஜன்னah, அவைகளை யார் சரிவர புரிந்து கொள்கிறார்களோ அவன் சுவர்க்கம் நுழைந்தான். அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்கின்றன. மன் அஹ்சாஹா,
அவைகளை சரிவர யார் விளங்கிக் கொண்டாரோ சுவர்க்கம் நுழைந்தான். இந்த ஹதீஸ் எவ்வாறு சொல்லப்படுகிறது? நம்முடைய சமூகத்தில் அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்கின்றன. இவைகளை யார் மனப்பாடம் செய்து கொள்கிறார்களோ அவர்கள் சுவர்க்கம் நுழைந்தார்கள் என்று சொல்லி அதனை மனப்பாடம் இடுவதை யார் ஒப்படுத்தி என்று நடைபெறுகிறது? ஏதாவது ஒரு மரண வீடா அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓதப்படுகிறது. வியாழக்கிழமை இரவா வானொலியிலே அஸ்மாவுல் ஹுஸ்னா போகிறது. சில போது திருமண வீடுகளா அஸ்மாவுல் ஹுஸ்னா சொல்லுவார்கள். இவைகளை மனப்பாடம் செய்தால் அவன் சுவர்க்கம் நுழைந்தான். ஆனால் முஸவ்விருக்கு பொருள் தெரியாது, காலிக் என்றால் என்னவென்று தெரியாது. இதைதான் அல்லாஹ் சொன்னார்கள், மன் அஹ்சாஹா, இதனை அல்லாஹ்வோடு வைத்து யாரெல்லாம் புரிந்து கொள்கிறார்களோ விளங்கிக் கொள்கிறார்களோ தஹலல் ஜன்னah, அவன் சுவர்க்கம் நுழைந்து விட்டான். அன்பான சகோதரர்களே, இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாக்களில் ஒன்றுதான் அர் ரஸாக் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர். அல்லாஹ் தஆலா தனக்கு சூட்டிக் கொண்ட ஒரு பெயர் தான் அர் ரஸாக் என்று சொல்லக்கூடியது. இதனை அல்லாஹ் குர்ஆனில் நிறைய இடங்களில் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக்கு ذுல் குவத்தில் மதீன், அல்லாஹ் தான் ரஸாக், அவன் தான் ரஸாக்காக இருக்கிறான், அவன் மிக சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் என்று இந்த பெயரை பற்றி அல்லாஹ் தனக்கு அறிமுகம் செய்கிறான், எமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஒரு இடத்திலே ஒரு துஆவை கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வர்ஸுக்னா வ அன்த கைருர் ராஸிகீன், யா அல்லாஹ் எமக்கு ரிஸ்க் அளிப்பாயாக, எமக்குரிய ரிஸ்கை நீ தருவாயாக. வ அன்த கைருர் ராஸிகீன், உணவு வழங்கக்கூடியவர்களில் ரிஸ்க் வழங்குபவர்களில் நீ மிகவும் சிறந்தவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு துஆவை சொல்லி தருகிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாக்களில் உள்ள இந்த ரஸாக் என்ற பண்புடைய சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஸாக்குடைய வேலையை தன் பொறுப்பிலே அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான். இதற்கு அல்லாஹ் தான் பொறுப்பு என்பதை சொல்லி காட்டுகிறான். وَكَأَيِّن مِّن دَابَّةٍ لَّا تَحْمِلُ رِزْقَهَا, குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சூரா அன்கபூத்திலே சொல்லும்போது, இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினமும் தனது ரிஸ்கை சுமந்து கொண்டு திரிவதில்லை. وَكَأَيِّن مِّن دَابَّةٍ لَّا تَحْمِلُ رِزْقَهَا, எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அதற்குரிய உணவுக்குரிய ஏற்பாட்டை, ரிஸ்குக்குரிய ஏற்பாட்டை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறான். அல்லாஹு யர்ஸுகுஹா வ இய்யாக்கும், அந்த ஜீவராசிகளுக்கும் உங்களுக்கும் உணவளிப்பவன் அந்த அல்லாஹ், தேவையான ரிஸ்கை தருபவன் அந்த அல்லாஹ் என்று சொல்லி ரஸாக்குடைய பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, இந்த ரஸாக் என்பதை நாங்கள் இன்று எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம்? சில போது சொல்லுவார்கள், வட்டி வாங்கக்கூடியவன் சொல்லுவான் அல்லாஹ் தான் ரஸாக், ஏதாவது செய்ய வேண்டும் அல்லையா என்று சொல்லி பிழையை செய்வார்கள். ரஸாக் என்பதை ஒரு பேரளவிலே வைத்துக் கொண்டு எல்லா ஹராத்தையும் செய்யக்கூடிய சமூகத்தை நாங்கள் காணுகின்றோம். இதனை யார் சரிவர விளங்கினார்களோ, இந்த ரஸாக் என்ற சொல்லக்கூடிய விளக்கத்தை அல்லாஹ்வோடு வைத்து யார் புரிந்து கொண்டார்களோ தஹலல் ஜன்னah, அவன் சுவர்க்கம் நுழைவான். மாற்று வழிகளை தேட மாட்டான், ஹராத்தின் பக்கம் போக மாட்டான் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது, வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அதற்குரிய உணவை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறான். அந்த அவைகள் உயிரினங்கள் எங்கு வாழ்கின்றன, எங்கு மறைகின்றன என்பதையெல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை சூரத்துல் ஹூதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரஸாக் என்ற சிஃபத் இருக்கிறது, ரஸாக் என்ற பெயர் இருக்கிறது, இதனை நாங்கள் இரண்டாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று அல் ஆம், அல்லாஹ் ரிஸ்க் வழங்குவதில் பொதுவானவனாக இருக்கிறான். பொதுவாக யாருக்கும் அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பான். அதில் நல்லவர்களும் அடங்குவார்கள், கெட்டவர்களும் அடங்குவார்கள். பாவிகளுக்கும் அல்லாஹ் உணவளிப்பான். அல்லாஹ்வே இல்லை என்பக்கூடியவனுக்கும் அல்லாஹ் ரிஸ்க் வழங்குவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு துஆவை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊர்வாசிகளுக்கு துஆ செய்யும் போது, அவருடைய கிராமத்துக்கு துஆ செய்யும் போது, வர்ஸுக் அஹ்லஹா மினஸ் ஸமராத், யா அல்லாஹ் வர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், இந்த ஊர்வாசிகளுக்கு பல வர்க்கங்களை நீ கொடுப்பாயாக என்று கேட்ட நபி
என்ன கேட்கிறார் தெரியுமா? மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பியவர்களுக்கு தானே கொடுக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? கால வமன் கஃபர, இல்லை, மறுத்தவனுக்கு நான் கொடுப்பேன். ஃபஉமத்திஹு கலீலா சும்ம யுதர்ருஹு இலா அஸாபின் நார், என்னை மறுப்பவன் அவனுக்கு நான் கொடுப்பேன், அவனுக்கு நான் ரிஸ்க் வழங்குவேன், பிடிக்க வேண்டிய இடத்திலே நான் அவனை பிடித்துக் கொள்வேன். சுப்ஹானல்லாஹ். இது பாருங்கள், அல்லாஹ் தஆலாவே இல்லை என்று சொல்பவன் இந்த உலகத்திலே கொடிகட்டி பறக்கிறான். வல்லரச நாடுகளாக இருக்கக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய இடத்திலே வாழ்கிறார்கள். அல்லாஹ் உணவு வழங்கவில்லையா? அவர்களுக்கு யாரு ரஸ்ஸாக்? அல்லாஹ் உணவளிக்கக்கூடியவனாக ரஸ்ஸாக்காக இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு தடவை சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அவனை விட பொறுமைசாலி இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வை விட பொறுமைசாலி இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் தஆலாவுக்கு இணை கற்பிக்கிறார்கள், பிள்ளை இருப்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹு யர்ஸுகுஹும் வ யுஆஃபீஹிம், அல்லாஹ்வோடு சேர்த்து இன்னொன்றை வணங்குகிறார்கள். அல்லாஹு யர்ஸுகுஹும் வ யுஆஃபீஹிம், அவர்களுக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான், ஆஃபியத்தோடு வாழ வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் எம்மை விடவும் சில போது ஆரோக்கியமாக வாழுவான், எம்மை விடவும் உயர்ந்த நிலையிலே வாழுவான். அல்லாஹ் தஆலா ரஸாக் இல்லையா? இது ஆமான ரிஸ்க். அல்லாஹ் உலகத்திலே எவருக்கும் அதனை கொடுப்பான். யாராக இருந்தாலும் ரிஸ்கை அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறான். இன்னும் ஒன்று இருக்கிறது, அல் ஹாஸ். அல்லாஹ் அதனை விசேடமாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு மாத்திரம் கொடுப்பான். இந்த ரிஸ்க்குக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, இறையச்சத்தோடு வாழ்கிறார்களோ, அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்க வேண்டிய வறுமை என்று சிந்தனையோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பல வழிகளை திறந்து கொடுப்பான். وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ, யார் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவன். என்ன செய்திகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்? இது விசேடமாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோது சொன்னார்கள், وَإِنَّ اللَّهَ عَزَّ وَجَلَّ يُؤْتِي الدُّنْيَا مَن يُحِبُّ وَمَن لَّا يُحِبُّ. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை அல்லாஹ் விரும்புபவர்களுக்கும் கொடுப்பான், அல்லாஹ் யாரை விரும்பவில்லை அவனுக்கும் கொடுப்பான். இன்று பாருங்கள், நம்முடைய சமூகம் ஏதாவது ஒரு பாக்கியத்தை கிடைத்தால் அல்லாஹ் முகம் பார்த்து விட்டான், அல்லாஹ் பரக்கத்து செய்து விட்டான், இதே பெரிய ஒன்றாக நினைப்பார்களே. அல்லாஹ் ரசூலா சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா விரும்பியவர்களுக்கும் கொடுப்பான், விரும்பாதவர்களுக்கும் கொடுப்பான். ஆனால் மார்க்கம் என்ற ரிஸ்க் இருக்கிறதே, தீன் என்ற ரிஸ்க் இருக்கிறதே, அதனை அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். அல்லாஹ் யாரின் மீது நேசம் வைத்தானோ அந்த முஹப்பத் வைத்தவர்களுக்கு மாத்திரம்தான் தீனுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அன்பான சகோதரர்களே, இந்த ரிஸ்கை தான் அல்லாஹ் தஆலா மிக விசேடமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த ரிஸ்கை தான் நாங்கள் அல்லாஹ்விடம் வர்ஸுக்னா என்று அல்லாஹ் கேட்க சொல்கிறானே, இந்த ரிஸ்கை தான் நாங்கள் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். இந்த ரிஸ்க் வழங்கக்கூடியவன் ரஸ்ஸாக் ஆகிய அந்த அல்லாஹ் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரிஸ்க் என்று சொல்லும் போது நாங்கள் உணவை மாத்திரம் தான் விளங்கி வைத்துக் கொண்டிருப்போம். ரிஸ்க் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அனைத்துக்கும் பொறுப்புதாரி அல்லாஹ். பிரயோஜனமான அறிவு கிடைக்க வேண்டுமா? நம்முடைய சமூகத்துக்கு எமக்கு பிரயோஜனமான அறிவு வழங்குபவன் அல்லாஹ். தூய்மையான ஈமான், பரிசுத்தமான ஈமான் வழங்குபவன் அல்லாஹ். ஹலாலான உணவு வழங்குபவன் அல்லாஹ். போதும் என்ற தன்மை இதனை வழங்குபவன் வந்த ரப்புல் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, இந்த ரிஸ்கை தான் நாங்கள் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அல்லாஹ் ரஸ்ஸாக் என்று சொல்லி காட்டுகிறான். யா அல்லாஹ், நீ ரஸ்ஸாக்காக இருக்கிறாய், இவைகளை தா ரப்பே என்று அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். பிரயோஜனமான அறிவை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ,
யா அல்லாஹ் பிரயோஜனமான இது அறிவை உன்னிடம் கேட்கிறேன் ரப்பே. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, பிரயோஜனம் இல்லாத அறிவு எனக்கு தேவையில்லை யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டு சொல்லி காட்டுகிறார்களே. ரிஸ்குடைய ஒரு வகை. இந்த ரிஸ்கை யார் வருவது? அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறான். போதும் என்ற தன்மை, தன்னுடைய வாழ்க்கையிலே போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை ஒரு ரிஸ்க், மிகப்பெரிய ஒரு ரிஸ்க். இதனை அல்லாஹ்விடம் தான் நாங்கள் வேண்ட வேண்டும். அன்பான சகோதரர்களே, அரபியிலே ஒரு கவிதையை சொல்வார்கள், அல் ஹுர்ரு அப்துன் இன் கன்யா, ஒரு சுதந்திரமானவன், நல்ல வாய்ப்போடும் வசதியோடும் வாழ்பவன், போதாது என்ற தன்மை வந்தால், அவனிடம் போதாது என்ற தன்மை வந்துவிட்டால் அவன் அடிமையாக வாழ வேண்டிய நிலை ஏற்படும். அதே போன்று வல் ஹுர்ரு அப்துன் மா தம்யா, சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு அடிமையாக இருக்கக்கூடியவன், ஒரு கவலையோடு இருக்கக்கூடிய ஏழையாக இருக்கக்கூடியவன், போதும் என்ற தன்மை அடைந்து கொண்டால் அவன் சந்தோஷமானவனாக வாழுவான். நல்ல வசதியோடு இருக்கக்கூடியவன், வாய்ப்போடு இருக்கக்கூடியவன், போதாது என்ற தன்மையை அடைந்து விட்டால் அடிமையாக மாறிவிடுவான். ஏழையாக இருக்கக்கூடியவன் போதும் என்ற தன்மையை தன்னுடைய மனதில் எடுத்துக்கொண்டால் அந்த மனிதன் சுதந்திரமானவனாக தைரியமானவனாக வாழுவான். இதுதான் போதும் என்ற தன்மை. நம்முடைய சமூகத்தில் நாங்கள் காணுகிறோம். அன்பான சகோதரர்களே, எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் உள்ளத்துக்குள் போதாது என்ற தன்மை வந்துவிட்டால் அவன் அடிமையாக வாழுவான். கோடிக்கணக்கிலே சொத்து இருக்கும், மக்களிடம் கையேந்தக்கூடிய நிலையை உண்டாக்கி கொண்டிருப்பான். சொத்துக்காக எதனையும் செய்ய தயாராகுவான். போதும் என்ற தன்மை வந்துவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று குறுகிய ஒரு வட்டத்துக்குள் அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பான். இந்த போதும் என்ற தன்மையை தருபவன் யார்? அர்-ரஸாக் ஆகிய அல்லாஹ் என்பதை சொல்லி காட்டுகிறார். அதேபோல் அன்பான சகோதரர்களே, பூர்த்தியான ஈமான், சஹீஹான ஈமான், இதனை வழங்குபவன் அந்த ரஸாக். தூய்மையான ஈமானை நாங்கள் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். இதற்கு பொறுப்பாளன் அல்லாஹ் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இத்தகைய ஈமானை, இத்தகைய நம்பிக்கையை தான் அஸ்மாஉல் ஹுஸ்னா நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டியவைகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் ரஸாக் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பெயர். அந்த பெயரோடு சம்பந்தப்பட்ட செய்திகளை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரஸாக் என்று சொல்லக்கூடியதை ஒருவன் சரிவர விளங்கினானாக இருந்தால் ஒழுங்காக புரிந்து கொண்டவன் சுவனம் நுழைந்து விட்டான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை நாங்கள் காணுகிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த ரஸாக் என்ற பெயர் இருக்கிறது, இதிலிருந்து நாங்கள் சில பாடங்களை பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த பெயரிலிருந்து நாங்கள் ஈமானிய உணர்வுகளை பெற வேண்டும். முதலாவது அந்த பாடம் நமக்கு எதனை புகட்டுகிறது தெரியுமா? அல் முத்தஃபர்ரிது பிர் ரிஸ்க், உணவுக்கு ரிஸ்க்கு சொந்தக்காரன் அந்த அல்லாஹு அல்லாஹ், அந்த அல்லாஹ் மாத்திரம்தான். ரிஸ்க்கு சொந்தக்காரன் யார்? அந்த அல்லாஹ் மாத்திரம்தான். இந்த உலகத்தில் எத்தகைய எந்த மூலையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் ரிஸ்க் என்பதற்கு சொந்தக்காரன், உரிமையாளன் அந்த அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஹல் மின் ஹாலிகின் கைருல்லாஹி யர்ஸுகுகும், அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பவர்கள் வேறு யாராவது இருக்கிறார்களா? அல்லாஹ் கேட்கிறார், அல்லாஹ்வை தவிர ரிஸ்க் வழங்குபவர்கள் வேறு யாராவது இருக்கிறார்களா? எதற்கு யார் ரிஸ்க் வழங்குவது? அதற்குரிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது என்றால் அல்லாஹ் தஆலா எனக்கு சொல்லி காட்டுகிறார். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் கேட்கும் போது குலு வஷ்ரபு மின் ரிஸ்கில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய ரிஸ்கிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள். வலா தஅஸவு ஃபில் அர்தி முஃப்ஸிதீன், பூமியிலே ஃபசாது செய்து திரிய வேண்டாம், பூமியிலே ஃபசாது செய்ய வேண்டாம். இதனை விளங்காத ஒருவன் உணவுக்காக, ரிஸ்க்குக்காக, வாழ்க்கை வசதிக்காக பிழையான வழிகளை தேடுவான். வலா தஅஸவு ஃபில் அர்தி முஃப்ஸிதீன், ஃபசாது செய்ய வேண்டாம். ரிஸ்க்கு சொந்தக்காரன் நான் என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா எவ்வாறு கேட்கிறான் தெரியுமா? அம்மன் ஹாதல்லதி யர்ஸுகுகும் மின் அம்ஸக ரிஸ்கா, சூரத்துல் முல்க்ல அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் உணவை தடுத்து விட்டால் உங்களில் யாரால் அதனை வழங்க முடியும்? அல்லாஹ் அக்பர்.
இதனைத்தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அம்மன் ஹாதல்லதி யர்சுகுக்கும் இன் அம்சக ரிஸ்கா, எனக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன, தோட்டங்கள் இருக்கின்றன, வேண்டிய அளவுக்கு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறோம், அல்லாஹ் தடுத்து விட்டான். யாரால் வழங்க முடியும்? யாரால் வழங்க முடியும்? எந்தொன்றையும் அனுபவிக்க முடியாத நிலையெல்லாம் உண்டாக்கி விடுவான். எவ்வளவுதான் இருந்தாலும் அடிமை வாழ்க்கை எல்லாம் உண்டாக்கி விடுவான். இதையெல்லாம் சொல்லி இதற்கு சொந்தக்காரன், இந்த ரிஸ்க்கு சொந்தக்காரன் நான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நான் நினைத்தால் கொடுப்பேன், இல்லாவிட்டால் தடுத்துக் கொள்வேன். உலகத்தில் காரணங்கள் எதுவாகவும் இருக்கலாம் என்ற ஒரு அடிப்படை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, இன்னும் நம்முடைய சமூகம் என்ன விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? யாருக்காவது ஒரு தோட்டம் இருந்தால், ஒரு கடை இருந்தால், அல்லது ஒரு வாகனம் இருந்தால், வீட்டிலே கணவன் குடும்பத்துக்கு பொறுப்பாளனாக இருந்தால், இவர்கள் தான் உணவு வழங்குவார்கள். இந்த ஒரு நம்பிக்கை வாயால் சொல்லாவிட்டாலும் உள்ளத்திலே ஒரு நம்பிக்கை வருகிறது. கடை பற்றி எரிந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள், இது எம்மை பாதுகாப்பது யார்? முஸ்லிம் சொல்லுகிறான். வாகனம் விபத்துக்குள்ளாகி சுக்குநூறாகி விட்டது, இனி என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி நான் எவ்வாறு பிழைப்பேன் சொல்லுகிறார்களா இல்லையா? சில மரண வீடுகளுக்கு போய் பாருங்கள், கணவன் மௌத்தாகி விட்டால் இந்த பிள்ளைகளை யாரு பார்ப்பது, இந்த வயசுல விட்டுட்டு வைத்தாரே என்று சொல்லி போம்புகிறார்கள். ரஸ்தாக் என்ற பெயரை விளங்கினார்களா? ரஸ்தாக் என்ற சொல்லை விளங்கி இருக்கிறார்களா? அன்பான சகோதரர்களே, இதைத்தான் அல்லாஹ் தஆலா ஈமானோடு சேர்த்து வைத்திருக்கிறார். காரண காரியங்களுக்காக அதெல்லாம் வைத்திருப்பான். வீட்டின் தலைவன் தந்தை சம்பாதித்து வழங்கிக் கொண்டிருப்பார். ஒரு வாகனம், அதன் மூலமாக வருமானம் வந்து கொண்டிருக்கும். ஒரு தோட்டம், வருமானம் வந்து கொண்டிருக்கும். இவைகள் இல்லாமல் போனால் ரஸ்தாக் இல்லையா? இவைகள் அழித்து விட்டால் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் என்ற தன்மை இல்லாமல் போய்விட்டதா? எனவே அன்பான இது ஈமான் ஒரு பாடமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மனப்பாடம் செய்து படிப்பதல்ல, இந்த பேரிலிருந்து விளங்க வேண்டிய அம்சம் இதுதான். ஒரு ஆபத்து வந்து விட்டதா, அல்லாஹ் ரஸ்ஸாக் இன்னொரு வழியை தருவான். ஒரு பொருள் அழிந்து விட்டதா, அல்லாஹ் ரஸ்ஸாக்காக இருக்கிறான், இன்னொரு ஏற்பாட்டை இந்த ரப்பு எனக்கு செய்வான் என்ன நிலை வந்தவன் உறுதியான ஈமானோடு வாழ்வான். இது ஒரு பாடமாக நாங்கள் விளங்க வேண்டும். இன்னொரு விடயம் என்ன தெரியுமா? இந்த ரஸ்ஸாக் என்ற பெயர் எனக்கு புகட்டக்கூடிய இன்னும் ஒரு பாடம், இதுதான் மிக முக்கியமானது. யாருக்காவது அல்லாஹ் சொத்தை வாரி வழங்கிவிட்டார், அதிகமான பாக்கியங்கள் சொத்துகள் கிடைத்து விட்டார், மனிதன் சொல்லுவானாம், அல்லாஹ் தஆலா இப்பதான் எனக்கு நலவு செஞ்சுகிறான், இப்பதான் எனக்கு கிடைச்சிக்குது, நான் இவ்வளவு காலமா பட்ட கஷ்டத்துக்கு அல்லாஹ் இப்போ விடிவு காலத்தில் தந்திருக்கிறான் என்று சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அயஹ்ஸபூன அன்னமா நுமித்துஹும் மின் மாலி வ பனீன் நுஸாரிஉ லஹும் பில் கைராத். அந்த மனிதர்கள் நினைத்துக் கொண்டார்களா, சொத்துகளையும் பிள்ளைகளையும் கொடுப்பது நாம் நலவு செய்து விட்டோம் என்று நினைத்துக் கொண்டார்களா? எல்லோருக்குமான ஒரு படிப்பினை. நாம் பேசினாலும் அந்த நிலை அடைந்தால் உள்ளதான் சொல்லும், அல்ஹம்துலில்லாஹ் இப்பதான் ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம் என்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நலவு என்று நினைத்துக் கொண்டார்களா? பல்லா யஷ்குரூன், அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள், உணராமல் இருக்கிறார்கள். இதைத்தான் ஒரு சஹாபியுடைய வரலாறை நாங்கள் காணுகிறோம். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே அவர்கள் சில பொருட்களை அனுப்பி வைக்கிறார்கள் அந்த கவர்னருக்கு. பொருட்களை கண்ட அந்த சஹாபி, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மனைவி யோசிக்கிறாள், என்ன யார் மரணித்து விட்டார்கள், என்னுடைய மறுமையை நாசமாக்குவதற்கு உலகம் வந்து சேர்ந்திருக்கிறது என்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இதை அல்லாஹ் ஏன் விளங்கப்படுத்துகிறான் தெரியுமா? இந்த பொருள் தேவைதான், காற்றிலே போய் வாழ்வதல்ல, பொருட்கள் கிடைப்பது அல்லாஹ் சோதிப்பதற்காக. அதனை அடைந்து ஈமானோடு வாழ்ந்தவன், இஸ்லாத்தோடு வாழ்ந்தவன் வெற்றிகரமான வாழ்க்கையை அடைந்து கொள்வான். அதனை கிடைத்த உடனேயே மார்க்கத்தை விட்டு தூரமானவன் சோதனைக்கு ஆளாகிறான். பள்ளிகளோடும் சுபகுக்கும் ஒவ்வொரு வக்துக்கும் தவறாமல் வந்தவன் கடையிலே
சோழியானதும் போது இஜ்மான் ஜமாத் தவறிவிடுகிறது. தோட்டத்திலே விவசாயம் வருமானம் என்று வரும்போது முதலாவது ஜமாத்து தொழுகை போகிறது, சுபஹ் தொழுகை இல்லாமல் போகிறது, இஷா தொழுகை மாத்திரமாக வந்து சேர்கிறது. காலப்போக்கில் ஜும்மாவோடு நிற்கிறான். சில நாட்கள் கடந்ததன் பின்னால் ஜும்மாவும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அந்த உணவை கொடுத்தது எதற்காக? சோதிக்கிறான். இந்த ரஸ்ஸாக்குடைய பண்பு அல்லாஹ்விடம் இருக்கிறது. அல்லாஹ் தருகிறான், எடுப்பான். எம்முடைய நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த அல்லாஹ்வை ஏற்ற நிலையில் தான் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த ரஸ்ஸாக் என்ற பெயர் நமக்கு ஒரு பாடத்தை உணர்த்துகிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதைத்தான் அல்லாஹ் தஆலா நிறைய இடங்களிலே சொல்லி காட்டுகிறான், அதிகமான இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா கொடுப்பது, வாரி வழங்குவது எமக்கு சோதனை என்பதை சொல்லி காட்டுகிறான். நலவுக்காக இருந்தால் ஏன் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வாரி வழங்க இருக்கிறான். குர்ஆனிலே ஒரு இடத்தை சூரா ஸுக்ரூஃபிலே அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களுடைய கூரைகளை, வீட்டு கூரைகளை வெள்ளியால் நான் ஆக்கி கொடுப்பேன். அல்லாஹ் நாடி இருந்தால் அந்த அளவுக்கு வசதிகளை ஏற்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன்? நலவுக்கா, பரக்கத்துக்கா? சோதனைக்காக அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அப்ப இந்த ரஸ்ஸாக் என்ற பண்பு அல்லாஹ்வுக்குரியது. நாம் ஈமானோடும் உறுதியான கொள்கையோடும் வாழும்போது அல்லாஹ் தஆலா அதை நமக்கு ஹைராக்கி தருவான் என்பதை இந்த குர்ஆன் வசனம், இந்த ரஸ்ஸாக் என்ற கூடிய அல்லாஹ்வுடைய பெயரிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல் அன்பான சகோதரர்களே, இன்னும் ஒரு விடயம் என்ன தெரியுமா? இந்த ரஸ்ஸாக் என்ற பெயரிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய பாடம், விளங்கக்கூடியவைகள், இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவில் இருந்த ஒரு பெயரிலிருந்து நாங்கள் விளங்கக்கூடிய அம்சங்கள். அல்லாஹ் தஆலா யாருக்கும் வித்தியாசமாக உலகத்தை கொடுப்பான். நாடியவர்களுக்கு நாடிய விடத்திலே கொடுப்பான். அல்லாஹ் யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு யப்சுத், திறந்து கொடுப்பான். தேவையான அளவுக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவான். இன்னும் சிலருக்கு வ யக்திர், அளந்து கொடுப்பான். அவன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், எவ்வளவுதான் துஆவில் இருந்தாலும் ஒரு அளவைத்தான் அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். இன்னும் சிலர் கேட்காமலேயே அல்லாஹ் அள்ளி கொடுப்பான். இது யாருக்குரிய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை. வபரிஹு பில் ஹயாத்தித் துன்யா. அதிகமாக கிடைத்தவர் சந்தோஷப்படுகிறான், மகிழ்ச்சி அடைகிறான். ஆனால் அந்த வாழ்க்கை மிக சொற்பமானது, மிக சிறிய ஒரு இன்பம் என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த ரஸ்ஸாக் என்ற பெயரிலிருந்து இந்த விளங்கக்கூடியவைகளை நாங்கள் உள்ளத்திலே கொண்டு ஈமானிய உறுதியோடு நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய பெயர்களில் அஸ்மாஉல் ஹுஸ்னாக்களில் ஒன்றாகிய ரஸ்ஸாக் என்ற பெயரின் சிறப்பை நாங்கள் பார்த்தோம். இதிலிருந்து நாங்கள் விளங்கக்கூடிய பாடங்களை, இந்த ரஸ்ஸாக் என்ற பெயர் எமக்கு எதனை சொல்லித் தருகிறது, என்ன ஈமானிய பாடங்களை நாங்கள் பெற வேண்டும் என்ற சில செய்திகளை பார்த்தோம். இன்னும் ஒன்று என்ன தெரியுமா? இந்த ரஸ்ஸாக் என்ற பெயர் இருக்கிறது, இதன் மூலமாக நாங்கள் விளங்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி தான் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வது. அல்லாஹ்வுடைய பரக்கத், ரிஸ்கிலே அபிவிருத்தி என்பது இருக்கிறது, இதுவும் அல்லாஹ் தன்னகத்தை கொண்டிருக்கிறார். ரிஸ்குடைய அபிவிருத்தி, பரக்கத் என்பது அல்லாஹ் தஆலா நாடியவர்களுக்கு கொடுப்பான். அதிகமான சொத்து கிடைத்து அபிவிருத்தி இல்லாமல், பரக்கத் இல்லாமல் வாழக்கூடியவர்கள் நாங்கள் காண்போம். சிறிய சம்பாத்தியத்தோடு நிம்மதியாக பரக்கத்தாக வாழக்கூடியவர்களை நாங்கள் காணுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சில செய்திகளை சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹ் கூட சில செய்திகளை சொல்லி காட்டுகிறார்கள். இந்த பரக்கத், ரிஸ்கிலே அபிவிருத்தி கிடைப்பதற்கு என்ன வழி, என்ன செய்ய வேண்டும்? சிலர் ரிஸ்கிலே அபிவிருத்தி கிடைப்பதற்கு என்ன செய்வார்கள் தெரியுமா? கடையுடைய 4 மூலையில் சில போத்தல் குப்பைகளை தொங்க வைத்துக் கொள்வார்கள். காலையிலேயே தன்னுடைய கடையை திறப்பதற்கு முன்னால் அதன் திறப்புகளை கொண்டு போய் ஒரு தியாரத்திலே வைத்துவிட்டு எடுப்பார்கள். அல்லது கடை திறப்பதற்கு முன்னாலே ஒருவர் வந்து முன்னால் இருப்பார், 50 ரூபாய்க்கு யாசீன் ஓடுவதற்கு. கடை திறந்தவுடன் முதல் வேலை யாசீன்.
ஏன்னா அபிவிருத்தி ஏற்படுவதற்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்குக்கு சொந்தக்காரன். அந்த ரஸாக்காக அவன் சொல்கிறான், அபிவிருத்தி ரிஸ்குடைய அபிவிருத்தி எங்கே ஏற்படும்? இறை அச்சத்திலே ஏற்படும், தக்வாவிலே ஏற்படும். ஒரு சமூகம், ஒரு ஊர்வாசிகள் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களா, அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பான். வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஒரு ஊர்வாசிகள், ஒரு கிராமவாசிகள் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களா, தக்வாவோடு வாழ்கிறார்களா, இதயச்சத்தோடு வாழ்கிறார்களா, நாங்கள் வானத்தின் பூமியின் கதவுகளை திறந்து விடுவோம், வாசல்களை திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். உணவை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. லஃபதஹ்னா அலைஹிம், வாசலை திறந்து விடுவோம். பல வழிகளினால் அபிவிருத்தியை அல்லாஹ் கொடுப்பான், பரக்கத்தை கொடுப்பான். ஒரு தனி மனிதன் அல்லாஹ்வை பயந்து இதயச்சத்தோடு வாழ்கிறானா, அவர்களுக்கும் அல்லாஹ் சொல்லும் போது உமை யத்தகில்லா யஜ்அல் லஹு மஹ்ரஜா, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ பல வழிகளை நாங்கள் கொடுப்போம். அன்பான சகோதரர்களே, இந்த பரக்கத் என்பது இதுதான். ரிஸ்குடைய அபிவிருத்தி என்பது ஒருவன் படிக்கிறான், படிப்பிலே அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்து விடுவான். வீட்டிலே அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்து விடுவான். பிள்ளைகளிலே பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்து, அனைத்தும் ரிஸ்க். இந்த ரிஸ்குடைய அபிவிருத்தியை தருபவன் அந்த அல்லாஹ், அந்த ரஸாக்காகிய அல்லாஹ் தான் இதற்கு சொந்தக்காரன். அன்பான சகோதரர்களே, இவ்வாறு உலகத்தில் எதற்கும் அபிவிருத்தி என்பதை அல்லாஹ் தஆலா கையிலே வைத்திருக்கிறான். அதை அடைவதற்கு வழிகள் என்ன? மாற்று வழிகள் அல்ல, ஷிர்கான வழிகள் அல்ல, பாவத்தில் போய் விழுவதல்ல. முதலாவது ஒரு அம்சம் இறை அச்சம், அல்லாஹ்வை பயந்து கொள்வது. இரண்டாவது ஒன்று தவக்குல், அல்லாஹ்வை நம்பிக்கை வைப்பது. தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிறேன். இது வாயால் சொல்வதல்ல, உள்ளத்தினால் வருவது. என்னுடைய நிலையில் நான் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறேன், அல்லாஹ் பரக்கத் செய்வான். இன்று தவக்கல்து அலல்லாஹ் என்று வாகனத்திலே இருக்கும், தவக்கல்து அலல்லாஹ் வீட்டிலே இருக்கும். யஹூதியத்தும் நஸரானியத்தும் அங்கே அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கும், நாங்கள் காண்கிறோம். தவக்கல்து அலல்லாஹ் அன்பல்ல, உள்ளத்திலே இருக்க வேண்டும். படிக்கிறேன், தொழில் செய்ய போகிறேன், ஒரு வேலையை ஆரம்பிக்க போகிறேன், அல்லாஹ் எனக்கு தருவான், அல்லாஹ் மீது பூரண நம்பிக்கை வைத்து விட்டேன், அல்லாஹ் ரஸாக் என்று சொல்லும் போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை தருகிறான், அபிவிருத்தியை தருகிறான். என்று சிலர் சொல்வார்கள், பாருங்களேன் இவ்வளவு காலமாக ஒன்றுமே இல்லையே என்பார்கள். முயற்சி செய்திருக்கிறான், தேடி இருக்கிறான். தவக்கல் என்பது அங்கே அல்லாஹ்விட போய் சேர்ந்தில்லை, ஏனோ ஒன்றை நம்பியிருக்கிறான். எதிராக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கப்படும் போது அல்லாஹ் அந்த ரிஸ்கிலே பரக்கத்தை ஏற்படுத்துவான். அடுத்து இன்னும் ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரிஸ்கிலே பரக்கத் ஏற்படணுமா? இன்னும் ஒரு வழி, தவக்குல் வைக்க வேண்டும், இறையச்சத்தோடு வாழ வேண்டும். இன்னும் ஒன்று, உறவுகளை சேர்ந்து நடக்க வேண்டும். ரிஸ்கிலே அபிவிருத்தி ஏற்படுவதற்கு இன்னும் ஒரு வழி இஸ்லாம் சொல்கிறது. ரிஸ்கிலே அபிவிருத்தி வருவதற்கு உறவுகள் சேர்ந்து நடக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள், மன் அஹப்ப, யார் விரும்புகிறார்களோ, அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஷஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸ்பிர். யாருக்கு தன்னுடைய பரக்கத் உணவிலே பரக்கத் ஏற்பட வேண்டும், ரிஸ்கிலே அபிவிருத்தி ஏற்பட வேண்டும், பிள்ளைகள் சாலிஹானவர்களாக வளர வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர் என்ன செய்யட்டும்? உறவை சேர்ந்து நடக்கட்டும். இந்த செய்திதான் நம்முடைய இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் மிக வேகமாக முடிக்கப்படுவதை நாங்கள் காண்கிறோம். ஒரு கடையை இரண்டு கடையாக ஆக்குவதற்கு சகோதரர்கள் போதித்துக் கொள்கிறார். ஒரு தோட்டத்தை இரண்டு தோட்டமாக பெருக்கிக் கொள்வதற்கு தந்தையை வளர்த்துகிறார். நடக்கிறதா இல்லையா? அதிகரித்துக் கொள்வதற்காக உறவு துண்டிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உறவு சேர்ந்து நடக்கட்டும், பரக்கத்து ஏற்படும். குடும்பங்களோடு சேர்ந்து கொண்டு செலவுகள் அதிகமாகும், கஷ்டங்கள் வரும். பொறுமையோடு குடும்பங்களோடு சேர்ந்து தாய் தந்தை சகோதர சகோதரிகளோடு வாழ்ந்து கொண்டு சம்பாதிக்கிறாரே, நிம்மதியாக வாழ்வார். எனக்கு இவர்களோடு இருந்தால் முன்னேறாது, நான் தனியாக போய் சம்பாதிக்க வேண்டும்
பல்வேறான பிரச்சனைகளோடு மாட்டிக்கொண்டு கடைசியில் வந்து சேர்கிறார், குடும்பத்தோடு வந்து சேர்கிறார். உறவு துண்டிக்கப்படுவது அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி ஏற்படாமல் என்பதற்கு மிக முக்கிய காரணம். பரக்கத் தடைபடுவதற்கு, அந்த ரஸ்ஸாக்குடைய அந்த அபிவிருத்தி ஏற்படாமல் இருப்பதற்கு உறவு துண்டிக்கப்படுவது ஒரு காரணம். இன்னும் ஒன்று என்ன தெரியுமா? நன்றி கேட்ட முறையில் நடந்தது. அல்லாஹ் ரசூலாக இருக்கிறான், ரஸ்ஸாக்காக இருக்கிறான். இதனை ஒரு சரிவர புரிந்து கொள்ளாமல், இந்த ரஸ்ஸாக்குடைய பெயரை ஒழுங்காக புரிந்து கொள்ளாமல் நன்றி கெட்டவனாக வாழ்ந்தால் அல்லாஹ் ஆபத்துக்குள்ளாக்கி விடுவான், பரக்கத்தை இல்லாமல் ஆக்கி விடுவான். இது சாதாரணமாக பாருங்கள். என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு உதவி செய்தவர், என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு இவர்தான் உதவி செய்தார் என்பது தனவந்தர் வரும்போது கூடி குடி போகிறார். ஏன்? என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு அங்கத்தை பொறுப்பேற்றவர் என்று சொல்கிறார். அந்த சாதாரண மனிதனுக்கு கூடி குடி போன மனிதன் தன்னை படைத்து வாழ வைத்து இதுவரைக்கும் தைரியமாக வாழ வைத்த ரப்பை மறக்கிறார். சிறிய ஒரு பொருளாதாரம், சிறிய ஒரு முன்னேற்றம், அந்த அல்லாஹ் மறக்கப்படுகிறது. அல்லாஹை மறக்கிறான், நன்றி கெட்டவனாக மாறுகிறான். உலகத்திலே ஒரு உதவியை செய்தவனை காலம் முழுக்க நேசிக்கிறான். அன்பான சகோதரர்களே, இதை ஒரு மனிதர் ஒழுங்காக சிந்திப்பானாக இருந்தால், சாதாரணமாக மறுமையில் என்னை விட்டு ஓடக்கூடியவன், சில போது மறுமையில் எனக்கு எதிராக வரக்கூடியவன், இவனுக்கு கூனி குறுகி போகிறேன் ஒரு உதவிக்காக வேண்டி, என்னை வளர்த்து பரிமாறிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வை நான் மறக்கிறேனே என்று ஒருவன் சிந்தித்தால் நன்றியுள்ள அடியானாக மாறுவான். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், மூன்று மனிதர்களுடைய செய்திகளை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு தோல் நோய் வியாதிக்குரியவன், ஒரு வழுக்கை தலையன், ஒரு கண் குருடர், 3 பேர்களை அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ் வாரி வழங்குகிறான், இருந்த நிலையிலிருந்து முன்னேற்றுகிறான். பின்பு அல்லாஹ் சோதிக்க நாடி ஒவ்வொரு இடமும் வானவரை அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான். தோல் நோய் வியாதிக்குரியவன் அல்லாஹ்வை மறக்கிறான், சொத்தை நம்புகிறான். வழுக்கை தலையன் அழகை பெரிதாக மதிக்கிறான், அல்லாஹ்வை மறக்கிறான். இது ஏத சொத்து, உனக்கு எவ்வாறு நான் தருவேன் என்று சொல்லி நன்றி கெட்டவனாக பேசுகிறான். கண்குருடன் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்கிறான். அவன் சொன்னான், அந்த கண்குருடன் சொல்கிறான், அல்லாஹ் இது தந்தது, இந்த வசதிகளை எல்லாம் அல்லாஹ் தந்தான். நான் கண்குருடனாக இருந்தேன், இப்போ அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன், இதுவே அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற நன்றி உணர்வோடு வாழ்கிறார். அல்லாஹ் தான் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். துஆ செய்கிறார்கள் அந்த வானவர். அன்பான சகோதரர்களே, இந்த நிலையை தான் ரஸ்ஸாக் என்ற பெயர் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நன்றி உள்ளவனாக வாழ்வதும், தக்குவாவோடு வாழ்வதும், தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வதும், உறவுகளை சேர்ந்து நடப்பது போன்ற சில காரணங்கள் வாழ்க்கையில் பரக்கத் ஏற்படும், ரிஸ்கிலே அபிவிருத்தி ஏற்படும். இவைகளுக்கு மாற்றமான முறையில் பாத்திலான வழியில் என்னத்தை செய்தாலும் அல்லாஹ் தஆலா அதிலே சோதனையை உண்டாக்குவான் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அல்லாஹ்வுடைய பெயராகிய அந்த ரஸ்ஸாக் என்ற பெயரை சரிவர விளங்குவோம், அதனை ஒரு சடங்காக ஆக்காமல் இருப்போம். இன்று அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாக்களுடைய பெயர்களை கேட்டு பாருங்கள், பொருள் தெரியாது, ஆனால் தொடங்கி விட்டால் ஹுவல்லாஹு அல்லதி என்று தொடங்கினால் கடைசி வரைக்கும் சொல்லுவார்கள். என்ன நாங்கள் சொல்லுகிறோம் என்று அவர்களுக்கு தெரியாது. யார் இதனை உருவாக்கியது? அந்த ஹதீஸுடைய அமலை பாத்தியாக்குவதற்காக, அல்லாஹ்வுடைய பெயரை புரிந்து விளங்கி அமல் செய்தல் என்பதை இல்லாமலாக்குவதற்காக யூதர்களுடைய சதி இன்று மார்க்கமாக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணுகிறோம். அன்பான சகோதரர்களே, இவைகளை விட்டு விடுவோம், ஒவ்வொரு பெயராக படித்து விளங்குவோம். இந்த ரஸ்ஸாக் என்ற பெயரிலேயே இவ்வளவு விஷயங்கள் என்றால், அத்தனை அல்லாஹ்வுடைய பெயர்களையும் விளங்கினால் அவன் சொர்க்கம் போக மாட்டானா? இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் அஹ்ஸாஹா தஹலல் ஜன்னah. எனவே இந்த ஹதீஸ்களை விளங்கி நல்ல முறையில் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர்.